நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yo, honey singer. Don't forget to watch Filmfare Awards on Vijay TV. Watch Filmfare Awards Da Vijay. Please do watch it. My first program was inaugurated. When I was 13, I had a band. The organizer asked, is there anybody who can come and light a lamp for your show? And she was the one who first lit that lamp. Thank you, Filmfare, for this wonderful honor done to me. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. Don't forget to catch the Filmfare Awards only on Vijay TV. Do remember to watch Filmfare. I dedicate this award to Wali sir. He's no more with us, but he's left us his beautiful words for our broken hearts. எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலியா வாலி சொன்னபடி. எதிர் நீச்சலடி வென்று ஏற்றுக்கொடி எங்க வாலி ஜாலியா சொன்னபடி. நுழைஞ்சிருக்கும் தில்லான ஒரு சிங்கம் நான் பார்த்து புட்டா கடலும் கூட நீராவியா பொங்கும். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. விஜய் டிவியில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் டெலிகாஸ்ட் ஆகுது, மிஸ் பண்ணாதீங்க. தமிழ் சினிமாவில் எவ்வளவோ தயாரிப்பு நிறுவனங்கள் இருந்தாலும் நமது தமிழ் திரைப்படங்களை பார்த்து வெளிநாட்டு நிறுவனங்களும் தமிழ் திரைப்படங்களை தயாரிக்க தமிழகத்தில் காலடி எடுத்து வைத்தது தமிழ் சினிமாவிற்கு அடுத்த கட்டம் எனலாம். அப்படி வெளிநாட்டு நிறுவனமான ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் முதல் முறையாக இயக்குனர் AR முருகதாஸோடு இணைந்து தயாரித்த முதல் திரைப்படம் எங்கேயும் எப்போதும். நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கோ, இப்ப நான் கட்டிக்கிறேன். ரயில் வரும் பாலமாய் ஐயோ எந்த இதயம் தட தட தடவென துடிக்க. இத்திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அப்படத்தின் இயக்குனர் சரவணன் இயக்கத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும் அடுத்த படத்திற்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இப்படத்தின் நாயகன் கும்கி திரைப்படத்தின் மூலம் வெற்றி நாயகனாக அறிமுகமாகி ரசிகர்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றிருப்பதினால் இப்படத்திற்கு மேலும் எதிர்பார்ப்பு அதிகமாகி உள்ளது. சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே சொகம் தாழல. இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல.
இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடவோ எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. ஃபாக்ஸ்டார் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் படப்பிடிப்பில் இருக்கும் இன்னொரு திரைப்படம் குக்கு. இயக்குனர் ராஜமுருகன் இப்படத்தின் மூலம் அறிமுகமாகிறார். கதாநாயகன் தினேஷ் அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தவர். முட்டை முட்டை மொழிய தங்காட்டி முன்ன பின்னரட்ட ஜன அட்டி மல்லிப்பூ வாசனை காட்டி மயக்கிற. தரையில் தூக்கி போட்டா எங்கால குறவ மீன வாழும். தரையில் தூக்கி போட்டா எங்கால குறவ மீன வாழும். பாயண்டி கேடி நீ இல்ல ஜோடி பாலில்ல காத்தாடி. ஆடி போன அவனி அவ அலமை குங்காவனி. ஆடி போன அவனி அவ அலமை குங்காவனி. மரங்கள் நடுங்கும் மார்கள் இருக்க ரத்தோ வரையோ குளிரும் இருக்க
இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன் தெரியுமா? என்ன நெஞ்சுக்குள்ள நீ என்ன நினைச்ச? அம்மா முடிஞ்சிருக்க. தெரியலையே. இப்போ சைக்கிள் பிரேக் பிடிச்சப்போ நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க. டீ மறந்து போச்சு டாம். இங்க எத்தி செய்ய என் பொழப்பு விடிஞ்சு வெள்ளப்பான அந்த மூணு அக்காவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கல்ல. தாங்காத மனசு கண்டிப்பட்ட கண்ணாடி வண்ணமணியாரோ பலரருகியாரோ ஆன புலி நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்துருச்சு. அப்ப சின்ன பிள்ளையில நீங்க எல்லாம் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? அது சோத்து சண்டைன்னு ஒரு விளையாட்டு. கம்பி போல மரம் குத்திருக்குதே. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க. நேத்து நான் சினிமா பார்த்தேன் தெரியுமா? சூப்பர் சினிமா. வடிவேலு வந்து காமெடி பண்ணாரு. இருட்டுனா நான் எல்லாம் வீட்டுக்கு போகுமா? ஓ எல்லாரும் வீட்டுக்கு போனா இங்கெல்லாம் யார் இருப்பாங்க? பேய் தான் இருக்கும்ல. பேயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Yo, yo, honey singer. Don't forget to watch Filmfare Awards on Vijay TV. Watch Filmfare Awards Star Vijay. Please do watch it. Hi, this is Nikisha Patel. Don't miss 60th Filmfare. It's mostly on Vijay TV. மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன வெயிலிட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும். மாலை மங்கும் நேரம்
பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும் பால் சிந்தும் பௌர்ணமியில் நாம் நனைவோம் பனிரவில் நம் மூச்சின் காய்ச்சலில் இந்த பனியும் நடுவும் வீடெங்கும் உன் பொருட்கள் அசைந்தாடும் உன்னுடைகள் தனியாக நான் இல்லை என்று சொல்லி சிலங்கும் தீண்டாமல் தீண்டி போகும் வாடை காற்றே தூக்கம் தீர்ந்து நாட்கள் ஆச்சு உன் வாசம் என் மேல் பட்டும் வாடி போனேன் வாசம் தூண்டாய் நானும் ஆனேன் மாலை வாங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் காலை வந்தால் என்ன வெயிலெட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அது நம்ப மாட்டேன் நானும் ஏனோ தன்னாலே உன் மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே Laska emo ast liebe ahaba bolinga cinta ishq meele love ishta prema pyara ஒரு காதல் வந்தன் மேலே அத்தனை மொழியிலும் வார்த்தை ஒவ்வொன்று கொய்தேன் மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன் உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன் ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே Laska emo ast liebe ahaba bolinga cinta ishq meele love ishta prema pyara ஒரு காதல் வந்தன் மேலே
laska, laska, emo, emo, ay, ast, ast, liebe. हवा बोलेंगे चिंता चिंता इश्क इश्क मैले Love, ishta, prema, pyaro, pyaro, ஒரு காதல் உந்தன் மேலே. அத்தனை மொழியிலும் வார்த்தை மூன்று துயிலே மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்னொன்று செய்தேன். உன்னிடம் நீட்டினேன், காதலை காட்டினேன். ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே. ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடிக்கடி முடி கலைவதில் அபகரித்தாய் நீ அனுதினம் என்னை தொலைத்திட வழிவகுத்தாய் நகம் கொண்ட ஒரு நிலவென நடந்து கொண்டாய் நீ இருவிழி எனும் படைகளை அனுப்பி வைத்தாய் தனிமைகள் இன்று ரசிக்கிறேன் தரை இறங்கிட மறுக்கிறேன் இலை நுனியினில் வசிக்கிறேன் முதன் முதலாய் தொலைகிறேன் விரல் கோர்த்து கோர்த்து அட நடக்கையில் வலி தீர்ந்து தீர்ந்து உடன் பறக்கிறேன் உடல் வாசம் வாசம் வந்து கரைகிறேன் எடை தீர்ந்த போதும் அட கணக்கிறேன் மெல்ல மெல்லுகிறேன் கொஞ்சம் உரைகிறேன் அடிக்கடி முடி கலைவது அபகரித்தாய் அனுதினம் என்னை தொலைத்திட வழிவகுத்தாய் நகம் கொண்ட ஒரு நிலவென நடந்து கொண்டாய் நீ இருவிழி எனும் படைகளை அனுப்பி வைத்தாய். அனைவரும் ரசிப்பது போலே ஏனோ இன்று புதுவித கலக்கங்கள் கூடும் வாழ்வில் இங்கு கனவுகள் இன்று படிக்கிறேன் கடற்புறங்களில் திரிகிறேன் இமை விசிறியில் பறக்கிறேன் எதையோ வியக்கிறேன் நல்ல நினைப்பதை மறந்திடலாம் அடிக்கடி முடி கலைவதில் அபகரித்தாய் நீ அனுதினம் என்னை தொலைத்திட வழிவகுத்தாய் நகம் கொண்ட ஒரு நிலவென நடந்து கொண்டாய் நீ இருவிழி எனும் படைகளை அனுப்பி வைத்தார் தூக்கம் எல்லாம் தூக்கம் கொள்ள வார்த்தை இல்லை என் போக்கை சொல்ல உன் புகைப்படம் கொடுக்கின்ற மனம் பிடிக்க உன் அருகினில் வசித்திட மனம் துடிக்க காதல் எல்லாம் நம்மை காதல் கொள்ள என்னை கண்டே நான் கூச்சம் கொள்ள ஏதோ சொல்லி எனக்கு கிண்டல் செய்வாய் யாரும் இன்றி அதை எனக்குள்ளே ரசிப்பேன் அடிக்கடி முடி கலைவதில் அபகரித்தாய் நீ அன்னதினம் என்னை தொலைத்திட வழிவகுத்தாய் நகம் கொண்ட ஒரு நிலவென நடந்து கொண்டாய்
நீ இருவிழி எனும் படைகளை அனுப்பி வைத்தாய் அனுப்பி வைத்தாய் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஏய் லக்ஷ்மி, உன் ஃப்ரெண்ட பாட சொல்ல. அவன் தான் சூப்பரா பாடுவானே. உன்னாலதான்டா எல்லாம். இவ்வளவு அசிங்கம் நமக்கு தேவையா? பாரு நம்மள பார்த்து எப்படி சிரிக்கிறாங்கன்னு. போடா, உனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயே வேணும். ஏன்டா இப்படி போய் அசிங்கப்படுறீங்க? பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை. காயம் 100 கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற ஆண் மனம் புரிவதில்லை. பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. தெரியவில்லை விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலை கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது. ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது, இது உயிர் வரை பாய்ந்து பந்தாடுது. பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டானது. பூமியில் உள்ள பொறிகள் எல்லாம் அடப்புடவை கட்டி பெண்ணானது. புயல் அடித்தால் மறை இருக்கும், மரங்களும் பூக்களும் மறைந்து விடும். சிரிப்பு வரும், அழுகை வரும், காதலில் இரண்டுமே கலந்து வரும். ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற ஆண் மனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தை
பேர்கள் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை, காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கிளை தழும்புகள் அழிவதில்லை, காயம் ஊறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமயத்தில் பணம் இருந்திருந்தால் தங்க மீன்கள் எப்போதோ திரைக்கு வந்திருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டாமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாடா? அப்பதான் அன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னார்ல. காசு இல்லாத உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம்? இன்னும் 2 நாள் விட்டா குழந்தை வாசல்ல நிறுத்திடுவாங்க. பெரும்பணம் கைவசம் இருந்திருந்தால் தங்க மீன்களின் தட்டிகள் தெருவெங்கும் முளைத்திருக்கும். பணம் இல்லைங்கிறது இல்லைங்க பிரச்சனை, பணம் இருக்கிற இடத்துல பணம் இல்லாம இருக்கிறதாங்க பிரச்சனை. நாம வேணா வேற வீட்டுக்கு போயிடலாமா? பணமற்றவர்களின் வாழ்வை, அன்பை, காதலை படம் எடுப்பதற்கு பெரும் பணம் தேவைப்படுகிறது என்பதுதான் நகைமுரண். பணம் பத்தும் செய்யும் தான். ஆனால் பணம் இல்லாதவனெல்லாம் முட்டாள் நடிக்காதீங்கடா. Myself राहुल 40 साल का हो गया और नॉर्मली इस एज तक हर किसी की लाइफ में एक आधा बड़ा ट्विस्ट तो आ ही जाता है. मेरी लाइफ में भी एक ट्विस्ट आया, बहुत बड़ा ट्विस्ट, जिससे मेरी लाइफ ही बदल गई. टीसी के साथ जो हुई, तुम उसका सोलो विटनेस, इसलिए तुम हमारा साथ कुंभन गांव जाती चेन्नई एक्सप्रेस ले. कुंभन एरिया में मेरा फादर का बहुत रिस्पेक्ट है. He's you know Periyathalai? Teacher. இல்ல, Don. छुट्टी मनाने निकला था, तुमने मेरी छुट्टी कर दी. Don't underestimate the power of a common man. कोई तो ना. अयो, मीनम्मा को काट डालूंगा. हे मीनम्मा, मेरी डिक्शनरी में इम्पॉसिबल का शब्द ही नहीं है. अच्छा, कहाँ से खरीदी ऐसी बकवास डिक्शनरी? निकल न जाए कहीं चेन्नई एक्सप्रेस. जब से मेरी लाइफ में आई हो, माय लाइफ. What? Same here. क्यों आई हो मेरे पास?